ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை தியானத்திற்காக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் பாவம் செய்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவன் பாவம் செய்தானே ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒரு மனிதன் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஒருவேளை தேவனை விட்டு விலகி ஒரு பாவம் செய்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி பாவம் செய்திருந்தால் அவன் வியாதிப்பட்டிருப்பான். அப்படி வியாதிப்பட்டவனை குறித்து அவருடைய குடும்பத்தார் நம்மிடத்துல வந்து சொல்லுவார்கள், அவர் இப்படி வியாதிப்பட்டிருக்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்வார்கள். நம்ம போய் விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமே ஆனால் அவனை குணமாக்குறது மாத்திரமல்ல, அவனை எழுப்புகிறதை மாத்திரமல்ல, அவன் பாவங்களையும் இயேசு மன்னிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க பழகும்போது நமக்கு தெரியாமலேயே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு சிலருடைய தப்பிதங்களை அவர் மன்னிக்கிறார். நம்முடைய தப்பிதங்களை பிதாவாகிய தேவன் மன்னிக்கிறது போல மற்றவருடைய தப்பிதங்களையும் நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் மன்னிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற சில பாதைகளை திரும்பி பார்த்தால் அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு சமயம் ஒரு சகோதரி ஊழியத்தில் அந்த சகோதரிக்கு நன்மை கிடைக்கவில்லை. மற்றவர்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த ஒரு சகோதரிக்கு ஒரு நன்மை கிடைக்கவில்லை. அவள் என்ன செய்தாள் என்றால், அவள் வெளியில போய் தூஷிக்க ஆரம்பித்தாள். எப்படி தூஷித்தாள் என்றால், அவர் யாரு காணிக்க கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவர் ஜெபிக்கிறா, அது நன்மை நடக்கிறது. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, நான் கொடுக்கல, அதனால எனக்கு அந்த நன்மை இல்லை அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்தினால் பரவாயில்லை. அவள் கூடுதலாக ஒரு காரியத்தை செய்தாள். என்ன செய்தால், அவளும் அவளுடைய நண்பர்கள், அவளுடைய சிநேகிதர்கள் ஒரு 3 பேர், அவளோடு கூட சேர்த்து 4 பேர் ஒரு தூர எஸ்டேட்டிலிருந்து வந்திருந்தார்கள் ஜெபத்திற்கு. அந்த ஜெபத்தில் அபிஷேகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஆண்டவர் சொன்னார், அபிஷேகத்திற்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். கடைசியாக நான் ஒரு கால்ஃபர், அதாவது அவர்களை அழைத்து, அபிஷேகம் பெறாதவர்கள் வாருங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறேன், ஆவியானவர் உங்களுக்கு ஜெபிக்க சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லாரும் வந்தார்கள். வந்தவர்கள் அபிஷேகம் பெற்றார்கள். கூட்டமாக நிறுத்தி அல்ல, தனித்தனியாக ஒவ்வொரு தலையிலும் கை வைத்து ஜெபிக்கத்தான் ஆவியானவர் சொன்னார். அப்படியே செய்தோம். அப்ப இந்த கடைசியாக 4 சகோதரிகள் ஒன்றாக வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் 4 பேருக்கும் தலையில கை வைத்து ஜெபித்த பொழுது 4 சகோதரிகள் 3 பேர் அபிஷேகம் பெற்றுக் கொண்டார்கள். இந்த வாயாடி அபிஷேகம் பெறவே இல்லை. இவள் என்ன செய்து விட்டால், ஆளை பார்த்து ஆவியானவர் உள்ளே அனுப்புகிறான்னு சொல்லிட்டார். வெளியில போய் அவர் சொன்னது என்னன்னா, அவர் பாஸ்டர் ஆளை பார்த்து ஆவியானவர் நீங்க போங்கன்னா உள்ள ஒரு அபிஷேகம் வந்துடுது, அப்போ அவங்க ஆளை பார்த்து தான் அபிஷேகம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசிட்டான். பேசின உடனே அன்றைக்கு அவளுக்கு ஒரு வியாதி ஹாஸ்பிட்டலும் கையுமாய் அலைந்து திரிகிறான். பணம் இல்லை, ரொம்ப ஏழை. எனக்கு தெரியும் அந்த எஸ்டேட்டு வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ஊழியத்திற்கு போன அந்த காலகட்டங்கள் 98, 99 இந்த காலகட்டத்தில் அந்த மக்களை குறித்து நான் நன்றாக அறிந்திருந்தேன். ரொம்ப வேதனை. சம்பளமெல்லாம் குறைவா இருக்கும்.
அப்ப அந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் பல 100 ரூபாய் செலவு செய்தாதான் அந்த அம்மா அன்றைக்கு நிம்மதியா இருக்க முடியும். ரொம்ப கஷ்டம். அப்ப எனக்கு அதை அறிவித்தார்கள். எப்படி அறிவித்தாங்கன்னா, ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, உங்களை இப்படி சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அவளுக்கு ஆண்டவர் வச்சுட்டாரு பாருங்க. இப்ப பாருங்க, அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, பயங்கர வருத்தம், கடன் வேற, அவ என்ன ஆவாளோ தெரியாது, உங்களை பேசினால அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு. நான் சொன்னேன், அப்படி சொல்லாதீங்க, பாவம் அவங்களுக்கு தெரியாம பேசிட்டாங்க, நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நாங்க ஒரு நாள் வால்பாறை கடைவீதிக்கு நாங்கள் இருந்த இடத்துல இருந்து, அது ரொம்ப தூரம், நாங்கள் நடந்து சென்று பஸ் ஏறணும் கொஞ்சம் தூரத்தில். அப்போ அந்த அந்த இடத்துல அந்த அம்மா பஸ்ஸுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்னை பார்த்தோன்னே முகத்தை மூடிக்கிட்டாங்க. ஏன்னா வாயெல்லாம் அவங்க பல்லு நிறைய பல்லு எடுத்தாச்சு. இப்பயும் பல் வழியில் இன்னொரு பல்லு எடுக்கத்தான் கோயம்புத்தூர் போகணும். வாயை மூடிட்டு அப்படியே என்னை பார்த்தோன்னே அசிங்கப்பட்டு கண்ணெல்லாம் கலங்குது. நான் சொன்னேன், எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? போய் நின்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பேச முடியல, செய்கை காமிச்சாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க தான் சொன்னாங்க, அவங்க பாவம் ஐயா, இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், சரி கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சுகமாக்குவாருன்னு அப்படின்னு சொல்லி அந்த நடு ரோட்டில் அவர்களுக்காக ஜெபித்தேன். எனக்கு சொன்னல, என்ன இப்படிலாம் பேசுறல, பரிசுத்த ஆவி எனக்கு விரோதமாக பேசுனா, அத்தான் ஆண்டவர் உனக்கு இப்படி செஞ்சுட்டாரு, போ நாசமா போன்னு அப்படி சொல்லலை. நின்று அன்பாய் அவர்களை விசாரித்து, நன்மைக்கு பதிலாக தீமை அல்ல, தீமைக்கு பதிலாக நன்மை, அவரை விசாரித்து கரிசனையோடு மனதுருக்கத்தோடு ஜெபித்த பொழுது அந்த நொடி பொழுதை கர்த்தர் அந்த அம்மாவுக்கு சுகம் கொடுத்தா. அவங்க கோயம்புத்தூர் போல அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனார்கள். அவங்க முகத்தில் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. நான் சொன்னேன், இனி எந்த பலவீனமும் இருக்காது, கிளம்புங்க. அந்த அந்த காரியத்திற்கு பின்பு பல சம்பவங்கள் ஆண்டவர் நிறைய பேரை குணமாக்கின போதுதான் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அவன் பாவம் செய்தானே ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். When you pray to your neighbor, when you pray to your enemy, உனக்கு விரோதமா இடம்புகிறவனா இருக்கலாம், உன்னுடைய நண்பனா இருக்கலாம், உனக்கு பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், உனக்கு விரோதமா இடம்பினா நீ ஜெபித்தால் கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் காண முடியும். அற்புதங்களை செய்கிறது மாத்திரமல்ல, அவன் பாவத்தை மன்னிக்கிறாரோ. How great God he was. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று பாருங்க. அவருடைய பாவத்தை மன்னிக்கிற அந்த கிருபையை உங்கள் ஜெபத்தில், என் ஜெபத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில தேவன் அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அதை போக்கடிக்காதபடி மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க பழகிக் கொள்ளுவர். நம்ம எதிராளிகள் கீழே விழுந்துட்டான், அவனுக்கு இப்படி நடந்துச்சா சந்தோஷம் இல்லை, அவன் எனக்கு தீமை செஞ்சான் தான், அவன் எனக்கு அக்கிரமம் செஞ்சான் தான், எனக்கு விரோதமா இடம்பினாதான், ஆனா அவன் ரட்சிப்புக்காக, அவன் மீட்புக்காக, அவன் மனம் திரும்புதலுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை அவன் வந்துட்டா, அவனுக்காக ஜெபித்தா கர்த்தர் அற்புதம் செய்வான், அவனை குணமாக்குவார். எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்லலாம். விரோதமாய் இடம்பினவர்கள், உன்னை அடிப்பேன், குத்துவேன், வெட்டுவேன் என்று சொன்ன ஒரு கூட்ட ஜனங்கள், ஆண்டவர் அவர்களை குடும்பமாய் ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்தார். ஒரு சின்ன ஜெபம் மாற்றினது. இந்த காலை வேளையில் உங்களுக்கு விரோதமா இடம்பி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா பேசலாம், உங்களுக்கு விரோதமா தீமை செய்யலாம். அதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கா. நீங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேள்விப்பட்டு ஒருவேளை உங்களை அவர்களை அழைத்து நீங்கள் அவரிடத்துல போய் ஜெபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் கர்த்தர் நிச்சயம் உங்கள் கரத்தினால் அங்கே ஒரு அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய நன்மையை வழங்குவார்.
நான் எப்படி பிரதர் அவங்களுக்காக நான் ஜெபம், நான் எப்படி பாஸ்டர் அவங்களுக்காக நான் ஜெபிக்க முடியும்? அவங்க எனக்கு அவ்வளோ தீமை செய்தார்கள் தான். இயேசுவுக்கு செய்யாத தீமையா நமக்கு? ஆனால் இயேசு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். They don't know what they are doing. அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார். இன்றைக்கு நாமும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி மன்னிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்க போதுமானவர், குணமாக்குவார். நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்காகத்தான் இருக்கும். நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், பாதிக்கப்பட்டு வியாதிப்பட்டு அவர்கள் ஜெபிக்க மாட்டார்களா என்று கேட்டு ஏக்கத்தோடு இருக்கலாம். நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் கரங்களினால் ஒரு அற்புதம் செய்து அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.